ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு கிரிஸ்டி vlog. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம்க்கு வந்திருக்கோம். ஸோ இதுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். என்னென்ன டெக்ஸ்டைல்ஸ் லைக் என்னென்னலாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி என்னென்னலாம் பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்றத உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க கைஸ் போவோம் உள்ள. ஸோ இதோட ஆப்ரேட்டிங் டைம் என்னென்னா மார்னிங் 9 PM ஈவினிங் வந்து 9 AM ஈவினிங் 5 PM வரைக்கும். ஓகேவா, வாங்க போகலாம். டிக்கெட்ஸ் இருக்கா என்ன? டிக்கெட்ஸ் இருக்கு. நான் சிட்டிசன்னா ஃப்ரீயா? ஸோ இங்கே நம்ம இது பண்ணணும். இன்டர்நேஷ்னல் விசிட்டருக்கு வந்து 5 ringgits. 5 ringgits. ஃபாரினர்ஸ்னா 2 ringgits. நான் சிட்டிசன்னா வந்து ஃப்ரீ. சரி, கேள உங்ககிட்ட. ஹலோ சார், 3 members. $15. So 10. Sir, phone allowed inside? So 10. 20. ஸோ காய்ஸ், டிக்கெட் எடுத்தாச்சு. ஆளுக்கு வந்து 5 ringgits. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் 5 ringgitsக்கு என்ன வர்த்து இருக்குன்ட்டு. ஹோல் போட்டார் எல்லாத்துலேயும். ஸோ கைஸ், இதுதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸு. இப்போ வெயிலுக்கு கொஞ்சம் இதமாக இருக்குது. இங்கே வந்து ஒரு சீட்டிங் பொசிஷன் இருக்குது. ஐ திங்க் இப்படி போகணுமா? ஸோ இங்கே வந்து கைஸ், இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா மியூசியம், நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம் போட்டிருக்காங்க. லைக் அதோட ஹிஸ்ட்ரி போட்டிருக்காங்க. ஆக்சுவலி ஜென்ரலாக வந்து இது எப்போ பில்ட் பண்ணாங்க, 1906 பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து அதோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ இது எப்போ பிகின் பண்ண ஆரம்பித்தாங்க, அப்போ ஸ்டார்ட் பண்ணி 2007 வந்து இது பண்ணியிருக்காங்க. ஒரு எதனால இது பண்ணுறாங்க அப்படின்னா, மலேசியா வந்து நாட் ஓன்லி ஆர்ட் அந்த மாதிரி இல்லாமல் டெக்ஸ்டைலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க மலேசியாவில். அதனால தான் டெக்ஸ்டைலுக்கு தனியாகவே ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க எந்த கண்ட்ரியும். ஸோ நாங்கள் வந்து இதை வந்து ரொம்ப இது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. பார்த்தியா, எல்லாம் லுங்கி போட்டுன்னு உட்காந்துருக்காங்க. அதுதான் அவங்க ஸ்டைல் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். லுங்கியும் ஒரு சட்டையும். இந்த பலாசோ மாடல்லாம் இங்கேருந்து தான் ஆரிஜினேட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆரிஜினேட் டு அஸ். பாஜு கேபியா பெண்டாக்கி. ஸோ வந்து இந்த கிளாத்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஏன்ஷியன்ட் கிளாத்ஸ். இது இந்த டிசைன்ஸ்லாம் இதெல்லாம் வந்து லைக் அந்த ராஜா காலம் ஸ்டைலில் வந்துட்டு வேர் பண்ணுற லைக் ஏன்ஷியன்ட், ரொம்ப ஏன்ஷியன்ட் டைமில் இது பண்ணியிருக்காது. அதனால் டிசைன்ஸ்லாம் அப்போவே வந்து ரொம்ப வந்து ப்ராப்பராக அந்த இதுவாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நுணுக்கமாக பண்ணியிருக்காங்க. அதாவது எம்ப்ராய்டரி பண்ணியிருக்காங்க. லாட் ஆஃப் எம்ப்ராய்டரி, பேட்டர்ன் ஒர்க்ஸு ஃபுல்லாகவே நைஸ், நல்லா இருக்கு. அந்த சைடு பாருங்க. இது பற்றியா சாரீ எல்லாம் இருக்கு. டைம் சாரீ. இது பார்க்கறதுக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட இந்தியன்ஸ் மாதிரி இருக்காங்க. ஆமாம், லைக் நிறைய பேர் மலேசியன் இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. ஒருவேளை நம்ம மலேசியன் இந்தியன்ஸ் தமிழ் இந்தியன் டெக்ஸ்டைல்ஸை தான் இதில் வந்து காமிச்சிருக்காங்க. பாப்பா இல்லை நேஷ்னல் இல்லை இங்கே பாருங்கள். எங்கே நேஷ்னல் மியூசியம்னா ஓவராலாக இருக்க நேஷ்னலில் இருக்க எல்லா கல்ச்சர் ஆஃப் கிளாத்ஸும் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க. இல்லை ஆக்சுவலி இது என்னன்னா இந்தியன் டெக்ஸ்டைல் அப்படின்னு சொல்லும்போது லைக் நம்ம இந்தியாவிலேருந்து பீப்புள் மைக்ரேட் ஆகி வராங்க இல்லையா. அதாவது அந்த காலத்தில் ஒரு 1000 years முன்னாடி, 500 years முன்னாடி மைக்ரேட் ஆகி வந்திருப்பாங்க. அவங்களாம் என்னென்ன ஸ்டைல் ஆஃப் கார்மெண்ட்ஸ் வந்து வேர் பண்ணுவாங்க அப்படின்றது. ஏன்னா மலேசியாவை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லைக்
மல்டி லாங்குவேஜ் மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரி. திரு சென்னை மாதிரி. சென்னையில் எப்படி வந்து சென்னையில் எப்படி எல்லா ஊர்ல இருந்து இருக்காங்க, கன்னடிகாஸ் இருப்பாங்க, மலையாளிஸ் இருப்பாங்க, தமிழ் பீப்புள் இருப்பாங்க, எல்லாரும் தெலுங்கு பீப்புள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி. என்னம்மா இதுக்கு பேர் என்ன? பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்ட். அந்த லைக் அந்த ஒரு பவுடர்லேருந்து அந்த பெயிண்ட்டை வந்து இது பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி. பவுடர்ல இருந்தா? பவுடர்னா எப்படி? பவுடர் எப்படி ஃபார்ம் ஆகுது? இப்போ மஞ்சள்ல வந்து மஞ்சள் கலர் இருக்குல்ல, அந்த ஆர்கானிக்கா லீஃப்லேருந்து ஃப்ரூட்ஸ்லேருந்து அதுலேருந்து வந்து நம்ம டையை வந்து எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே மெயினாக ஆர்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி பெயிண்டிங், ஃபேப்ரிக் பெயிண்டிங். பேசிக்கலி டை அண்ட் டை ஒர்க் ஷாப் மாதிரி. எப்படி இங்கே டை அண்ட் டை பண்ணியிருக்காங்க. இங்கே பண்ணியிருக்காங்க. இங்கே எம்ப்ராய்டரி இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா கைஸ், டை அண்ட் டை பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க எம்ப்ராய்டரி. லைக் ஒரு என்னென்னலாம் நம்ம இங்கே பாரு மெஷின், வேற மெஷின். அதான் நம்ம ஃபேப்ரிக்ல வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே இங்கே ஆக்சுவலி இருக்கு. இது வந்து இது பட்டிக் டை. நம்ம இதில் நம்ம ஊரில் வந்து என்ன சொல்லுவோம், நம்ம ஹைதராபாத் ஸ்டைல்லாம் கலம்காரின்னு சொல்லுவோம்ல, கலம்காரி மாதிரி. இம்ப்ரெஷன் பண்ணுறவருக்கு மாதிரி. இது வந்து நம்ம ஊரில் அந்த இது சொல்லுவாங்கள்ல, அந்த ஒயர் பின்னுறது, அதுக்கப்புறமேட்டு வந்து கிராச்செட் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இவங்க வந்து நரம்புல வந்து பண்ணுறாங்க. லைக் அந்த இதில் ஸ்ட்ரிங்ஸில் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட கிராச்செட் மாதிரியே தான். அந்த பீட்ஸில் ஃபுல்லாக வந்து பீட்ஸு அண்டு அந்த த்ரெட் ஒர்க்கு தான் இது ஃபுல்லாகவே. நைஸ். இது வந்து ஊர் வீவிங் ஸ்டைல். ஆனால் எல்லாமே அதே மாதிரி தான், கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது. ஆமாம், எல்லாம் ஒரு இடத்துல இருந்து ஒன்று டெரைவ் பண்ணி தேடி. இது வந்து பார்த்தீங்கன்னா மலேசியாவுடைய ஹேண்ட்லூம்ஸ் ஸ்டைல். இது அந்த கைத்தறி. இது வந்து ஏதோ எம்ப்ராய்டரின்னு போட்டிருக்காங்க. மெட்டாலிக் கோல்டு த்ரெட் எம்ப்ராய்டரி பண்ணுற அந்த இதுதான். அதுலேயும் போட்டிருக்காங்க கைஸ். எப்படின்னா இந்த எம்ப்ராய்டரியிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எம்ப்ராய்டரிஸ் அதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க எப்படி ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. இது இதுவும் வந்து திட்டத்தட்ட இதுதான் கைத்தறி பண்ணுவோம்ல போட்டிருக்காங்க. இது வந்து ஆக்சுவலா ஏதோ காஷ்மீரி ஸ்டைல் எல்லாம் பண்ணுவாங்கல்ல. ஸோ ஒவ்வொரு கிளாத் மெட்டீரியலும் வேரி ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா சியாம் பிட்டான் கிளாத் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த இப்போ வந்து காஷ்மீர்லலாம் அந்த பிளாங்கெட்லாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கிளாத்துக்கு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு டெக்ஸ்டைலுக்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? லைக் ஒரு ஸ்டைல் ஆஃப் இது வந்து நைட்டிங், இது வந்து ஒரு ஸ்டைல் ஆஃப் எம்ப்ராய்டரி. அதான் எம்ப்ராய்டரியிலேயே நிறைய ஸ்டைல்ஸ் இருக்கு. ஆமாம், கிட்டத்தட்ட அந்த வந்த வழியிலேருந்து பார்த்தோம்னா ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரிஸ் வந்து பார்த்துருப்போம். ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரிஸ் தான். அதுவும் எங்கே இந்த அதாவது ஒரு கண்ட்ரியுடைய ஸ்டைல், ஆர்ட் ஒர்க் ஸ்டைல் வந்து இந்த மாதிரி இருக்கு. இந்த காட்டன்ல இருந்து எடுக்கிறது, காட்டன் இந்த பூல இருந்து அப்புறம் இப்படி மாத்தி அந்த மாதிரி இருந்து எப்படி காட்டன் இது மாதிரி பண்றாங்க. சில்க் தானே இது? சில்க்கும் இருக்கு, இது சில்க், அது காட்டன். கரெக்ட்டா? இது அந்த நார்ல, இது வந்து ஃபைபர், அந்த லீஃபோட ஃபைபர்ல இருந்து பண்றது. இது ஒரு டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி, கோல்டு த்ரெட் எம்ப்ராய்டரி. இது இந்த லக்ஸூரியஸான எம்ப்ராய்டரி. இதெல்லாம் இந்த அவங்கெல்லாம் ராஜா கால டைம்ல எல்லாம் வந்துட்டு கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டு மிஷின் எம்ப்ராய்டரி மாதிரி தான் இருக்கும். மிஷின்ல வச்சு பண்ற மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டு ராயலா இருக்கும். லுக் வைஸ் இது வந்து லைக் இது வந்து நம்ம நேச்சர் கிட்ட இருந்து எடுக்கிறது. மரத்துல இருந்து எடுக்கிறாங்களா? மரத்தோட பட்டை இருக்குல்ல, இந்த பட்டையை உரிச்சு எப்படி நம்ம வந்து அனிமல்ஸோட தோல்ல இருந்து அனிமலோட ஸ்கின்ல இருந்து எடுக்கிறோம், அதே மாதிரி இது மரத்தோட ஸ்கின்ல இருந்து எடுத்து இந்த மாதிரி. அதாவது கட்டிங் வந்து அவ்வளவு ப்ரிசைஸா இருந்தா மட்டும்தான் அந்த அளவுக்கு எடுக்க முடியும். ஸோ அப்போ அவங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
அவ்வளோ மெலிசா வந்து அவங்க கட் பண்ணணும். ஏன்னா மரத்தோட திக்னஸ் எல்லாம் உனக்கு எவ்வளோ திக்கா இருக்கும். அதெல்லாம் மேலே பட்டுச்சுன்னா ஒரு மாதிரி சொரன்னு இருக்காது. அதை பீட் பண்றதுக்கு மரத்துல இருந்து அதை பீட் பண்ணி அதை பீல் பண்றதுக்கான மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ், ஹேண்ட் எக்யூப்மெண்ட். நைஸ் நைஸ். இது வந்து ஒன் ஆஃப் த ட்ரம் போல அவங்களோட. ஓகே ஏன்ஷியன்ட் ட்ரம் போல. ஓகே गाइस, இதோட வந்து இங்க முடிஞ்சது. மறுபடியும் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ கைஸ் இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த மியூசியம் வந்துட்டு ஒரு 30 to 45 minutes தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு. ஏன் மண்டு ஒரு மாதிரி இருக்குது. 30-45 நிமிஷம் ஆகும். பட் ஆனால் யாராவது ரொம்ப இந்த எவல்யூஷன் ஆஃப் ஃபேஷன், டெக்ஸ்டைல் எவல்யூஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இப்போ வந்து கிருத்திகா வந்து ஃபேஷன் டிசைனர் அப்படின்றதுனால அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கு. எப்படி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி வந்து எவல்யூஷன் ஆகிருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க படித்த இடம் ட்ரீம் ஜோன். அதனால வந்து ட்ரீம் ஜோனில் வந்து அப்படி அவ்வளோ நல்லா கொடுத்துருக்காங்க. ஓகே, பட் இருந்தாலும் செல்ஃப் லேர்னிங்னு இருக்குது, செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் கற்றுக்க முடியும். ஆமாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் யாராவது இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க கற்றுக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து ப்ரமோஷன் சரி ஓகே. மேலே இப்போ மேலே போயிட்டுருக்கோம். ஸோ கைஸ் ஒரு வழியாக லெவல் 2க்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் வந்து லைக் இது வந்து மலேசியன் காஸ்டியூம், அவங்களோட வந்து ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம். இது நேஷ்னல் மியூசியம்ன்றதுனால ஒரு நேஷ்னாலிட்டியும் சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. இது இந்தியன் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம். எல்லாம் நேஷனாலிட்டி கிடையாதுமா, மலேசியாவில் இருக்கிற நேஷனாலிட்டி. அதான் மலேசியாவில் இருக்க நேஷனாலிட்டி தான். அப்புறம் இவங்க வந்து செமி ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம், பழங்காலத்துக்குரிய அழகா இருக்கு பாரு. இந்த அளவுக்கு அதை பின்னி இருக்காங்க. நம்ம அந்த காலத்துல எல்லாம் அந்த ஓலை பின்னுவாங்கல்ல, அந்த பச்சை எல்லாம், அதுதான். இது வந்து லாட்யூட் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் பவாங் ட்ரெடிஷ்னல் காஸ்டியூம் போட்டு. அதாவது இதெல்லாம் பார்த்தோம்னா சும்மா இந்த பழங்குடியினர் யூஸ் பண்ற மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான அவங்களோட அக்சசரிஸ் லைக் கத்தி, அது மலேசியன்ஸ் யூஸ் பண்ணது. ஸோ அவங்க வந்துட்டு என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கத்தி கூட பாருங்க டிசைனாக வச்சுருக்காங்க அழகா. ஆமாம், டிசைனாக தான் தெரிஞ்சு. இதெல்லாம் ஐவரியில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில். அதே மாதிரி இது அவங்களோட ஜுவல்லரிஸ், பழைய காலத்து ஜுவல்லரிஸ். இந்த டிசைன் இங்கே பாருங்களேன். எப்படி இந்த ஜுவல்லரிஸ் எல்லாம், இந்த டிசைன்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வராங்க அந்த காலத்துல? மேபி அந்த காலத்துல ஒரு 17th century இருக்குமா இதெல்லாம்? அந்த மண்ணுல அச்சு ரெடி பண்ணி பண்ணுவாங்க இதெல்லாம். அதுதான் ஒரு 17th century இருக்குமா இதெல்லாம்? 17th 18th century இருக்கும். 18th centuryலயே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரிசிஷனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவங்களோட தொப்பி ஹெட் ஆக்சசரிஸ். ஸோ இதெல்லாமே வந்து அவங்களுடைய தலையில வேர் பண்ற ஆக்சசரிஸ். இதெல்லாம் வந்து அவங்களோட ஹேண்ட் ஆக்சசரிஸ், ஹேண்ட் ஆங்க்லெட்ஸ் அண்ட் ஹேண்ட். ஓஹோ, கொலுசு கூட இருக்கு. ஆமா, பிரேஸ்லெட் அண்ட் ஆங்க்லெட். காப்பு, கண்ணுக்கு அந்த காப்பு எடுத்துட்டு போவாங்களே, இதை நான் உடைச்சு பார்த்தா இது முத்து அப்படின்ட்டு அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஹெட் ஆக்சசரிஸ். 18th centuryல வந்துட்டு எப்படி அவங்க வந்து கோல்டை உருக்கி அது போக அந்த கோல்டை வந்துட்டு அந்த டெக்ஸ்சரை கொண்டு வந்து அந்த பேட்டர்னை கொண்டு வரணும். எவ்வளவு வேலைகள் இருந்துச்சு. இதெல்லாம் அவங்களோட ஜுவல்லரிஸ். இப்ப இருக்கிறவனுங்களே வந்து எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறானுங்க. இப்ப இருக்கிற கோல்டு கம்பெனி அப்பெல்லாம் வேஸ்டேஜ் போட மாட்டாங்க. அப்பெல்லாம் இருக்கிறத ஏதாவது எக்ஸ்ட்ரா பிட்டிங் வந்துச்சுன்னா அதை டிசைனா மாத்தி கஷ்டப்பட்டு அந்த காலத்துல எல்லாம். இது பாருங்க, ஹெட்கியர்னா லைக் ஹெட் ஆக்சசரிஸ். அதான் ஹெட் ஆக்சசரிஸ். ஹெட் ஆக்சசரி இல்ல, அந்த கொண்ட நிக்கிறதுக்காக அதுதான் ஹெட் ஆக்சசரிஸ். குச்சி, ஹேர் ஆக்சசரிஸ். இதுவும் அதேதான், கொண்ட குச்சி. இது வந்து இல்ல, இது கொண்ட குச்சி இல்ல, இதுதான் ஹெட்கியர். ஸ்விங்கி டாடா. இது பத்தியா
அது ஹிப் ஆக்சசரிஸ். ஹிப் ஆக்சசரிஸ், பெல்ட், ஹிப் பெல்ட். அந்த சால்சா டான்ஸ்ல ஆடுறாங்களா, சிக்கு 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 சிக்குன்ட்டு, அதுக்கு ஒட்டியானம். இது வந்து ஹெட். இதெல்லாம் கூட வந்து லைக் ஹேர் ஆக்சசரிஸ். கோல்டு இதுலலாம் இருக்கு, வேற வேரியஸ் மெட்டல்ஸ்ல இருக்கு. அப்போ எந்த மெட்டலை எந்த அளவுக்கு உருக்குனா வந்து இது ஃபார்ம் ஆகும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எல்லாமே மோஸ்ட் 18th century தான். ஆமாம், 18th century 17th century நான் பார்த்த வரைக்கும் 17 18th century தான் இருக்குது. இது பார்த்தியா, இது வந்துட்டு டொபாக்கோ பாக்ஸ். அதாவது நம்ம ஊரில் வந்து என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து குங்குமம், மஞ்சள், சாமிக்கு வைக்கிறதெல்லாம் இந்த மாதிரி அழகாக வச்சிருப்போம். இவனுங்க வந்து டொபாக்கோ புகையிலை வைக்கிறதுக்கே எப்படி வச்சிருக்கானுங்க. அவ்வளோதான் இந்த சைடு. அடுத்து பார்த்தீங்கன்னா கைஸ், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஏரியாவுக்கு போகிறோம். ஆப்போசிட்டில் இருக்குது. கொஞ்ச நேரம் வாய்ஸ் நல்லா இருக்குது, கொஞ்ச நேரம் வாய்ஸ் நல்லா இல்லை. ஸோ கைஸ் பேசிக்கலி கீழே வந்து எம்ப்ராய்டரி செக்ஷனில் பார்த்தோம், அதை வந்து இங்கே அழகாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. அதே சேம் திங் வந்து அந்த கோல்டன் எம்ப்ராய்டரி அதை ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. கரெக்ட். ஓ, அந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் எம்ப்ராய்டரி அதெல்லாம் போட்டிருக்காங்க. கிளாத்திங், அதாவது நம்ம ஒன்றும் இல்லை, கீழே பார்த்ததை இங்கே வந்து லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி பெரிய கார்மெண்ட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே அதுதான். எஸ். ஓ கைஸ், இதுதான் வந்துட்டு நேஷ்னல் டெக்ஸ்டைல் மியூசியம். ஸோ கைஸ், ஓவராலாக பார்க்கும்போது லைக் மலேசியனோட நேஷ்னாலிட்டியை வந்து சிம்பிளைஸ் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்க எல்லா லைக் ஒரு எம்ப்ராய்டரியாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், லைக் கிளாத்திங்காக இருக்கட்டும், எல்லாமே அவங்களோட ஸ்டைலை வந்து லைக் 18th century ஸ்டைலை வந்து இப்போ சிம்பிளைஸ் பண்ணி நம்மளுக்கு ஷோகேஸ் பண்ணி அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி நம்மக்கிட்ட காமிச்சிருக்காங்க. அதில் வந்து நம்ம இந்தியன் ஸ்டைலும் இருந்தது வந்து நல்லா இருந்துச்சு ஆக்சுவலி பார்க்கும் போது. ஸோ வந்து லைக் ஒரு 1/2 hour இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்றதுக்கான கண்டென்ட் இருக்கு. லைக் ஆஸ் ஒரு ஃபேஷன் டிசைனரா நான் சொல்றேன், லைக் எனக்கு ஒரு கண்டென்ட் வந்து பார்க்கறதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ 5 ringgitsக்கு ஓகே, வர்த்தான பிளேஸ். ஸோ கைஸ், இப்போ இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நாங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு லஞ்சு முடிச்சுட்டு, இன்னும் லஞ்சு சாப்பிடல, லஞ்ச் இதுக்கு மேலே தான் போகணும். போயிட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பேகேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு குட்டி டெம்பிள் ஒன்று இருக்குது நியர்பையில். ஸோ அந்த டெம்பிளுக்கு போகலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அந்த டெம்பிள் போனது, அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் சைனீஸ் டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் போனதுக்கப்புறமா வில் பி பிளானிங் அவர் நெக்ஸ்ட் அப்படியே கிளம்பி போக வேண்டியது தான். அங்கே போயிட்டு நேஷனல் மியூசியம் முடிச்சுட்டு இப்போ வந்து ஏர்போர்ட்க்கு அந்த வேல போயிட்டு இருக்க இடத்துல சரி ஓகே இந்த டெம்பிள் வரலாம். இது வந்து லைக் ஒரு சைனீஸ் டெம்பிள், ரைட்? தியான் ஹோ டெம்பிள், ஏன்ஷியன்ட் டெம்பிள், பெரிய டெம்பிள். ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த கோயிலுக்குள்ளே வந்து போகும்போது நாங்கள் வந்துட்டு கேமராஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோஸோ வீடியோஸோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக பட் ஆனால் கோயிலுடைய எக்ஸ்டீரியரில் வந்துட்டு ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். பட் கோயிலுக்குள்ளே வந்துட்டு நாட் அலவுட்னு சொல்லியிருக்காங்க. 20 minutes later. ஸோ கைஸ், ஒரு வழியாக கோயிலில் வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு சைனீஸ் ட்ரெடிஷன் நிறைய இருக்குது. லைக் அதாவது நான் வந்து ஆக்சுவலாக இது புத்தர் கோயில் நினச்சது தான் உள்ளே வந்தேன். ஆனால் இது வந்து புத்தர் கோயில் கிடையாது, சைனீஸ் ட்ரெடிஷ்னல் காடுடைய டெம்பிள் இது. ஸோ மோரோவர் இந்த டெம்பிளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது. நான் வந்துட்டு சைனீஸ் ட்ரெடிஷனில் பீப்புள் எப்படி வந்து ப்ரே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஊதுவத்தி ஏற்றி நம்ம ஹாப்பி புத்தா அப்படின்ற ஒரு புத்தர் இருக்கார்ல, இந்த லாஃபிங் புத்தா, அந்த இது ஹாப்பி புத்தான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புத்தருக்கு வந்துட்டு ஒரு ஊதுவத்தி ஏற்றி நீல் டவுன் பண்ணி இங்கே ப்ரே பண்ணணும். ஸோ ப்ரே பண்ணும்போது ஸோ அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஏர்போர்ட் போகிற வழியில் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்துட்டு அகெயின் வி ஆர் கோயிங் டு ஏர்போர்ட் அண்ட் எண்டிங் அவர் ட்ராவல்.